இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சமையல் ஆக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம். அது எங்கன்னு கேட்டீங்கன்னா கொல்லங்கோட்ல இருக்கிற சீத்தார் குண்டு ஃபால்ஸ். கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில சட்டு விட தோணுதடி எனக்கு. மலையில் மலை பொழிவில் அப்படி ஐயா ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போகலாம். இவர்தான் இந்த ட்ரிப்போட ஸ்பான்சர். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியா போறோம், நல்லபடியா சாப்பிடுறோம், நல்லபடியா வர்றோம். ஓ அப்படியா விஷயம். சட்டி பத்தலடா, என்ன சட்டி? கடாய் எடுத்துட்டு கடாய் அந்த வண்டி வரட்டும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? எவ்வளவு நேரம் ராஸ்கோல் 10 காடை ஒன்னா போட்டு 5 நிமிஷத்துல வந்து போவோமேடா. எப்பறா இது பண்றது கூட இவ்வளவு அதெல்லாம் அங்க இல்ல இடம். இதுக்கு இடம் இல்லையா? வண்டி இருக்குமா? விழுந்துருமாடா? அவ்வளவுதான். இல்ல ஓட்டும் போது தெரியாது. அவ்வளவுதான் கூட்டுங்க. மெதுவா மெதுவா டக்குனு அடிச்சு. மாப்பிள்ள எனக்கு 2 டம்ளர் டீ வேணும். மாப்பிள்ள உனக்கு டீ இல்ல, ஆசிப்புக்கு டீ இல்ல. என்ன ஜாட்டாக்கு குடிச்சிட்டு தான்டா வந்தேன்னு சொன்னேன். எச்சா வாங்கிட்டு இல்லையா? எச்சாலாம் வரல. போகும்போது கேட்டன்ல காசு இருக்கானு வந்த டீயும் ஆனா அனுப்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் ஃபேக், நம்பாதீங்க. அடி ஃபேக். டீயை கொடுத்து கப் பண்றான். காலைல டிஃபன் இதுதான் எங்களுக்கு. நாங்கள் இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அப்போ தான் ஆக்குற சாப்பாடு வந்து ரொம்ப சிறப்பாக சாப்பிட்றதுக்காண்டி வெயிட் பண்ணியிருக்கோம். இது வந்து வெல்கம் ட்ரிங்க். எல்லாம் வெல்கம் ட்ரிங்க் வந்து எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாக்குறியா? சிந்தாம ஒத்து பாய். நம்ம கிட்ட தானே இது நிறைய வச்சிருக்க. இல்ல இல்ல நான் சம்பளத்துக்கு ஆக்குறேன். அப்படியா? இது யாரு? அது நம்ம போய் ஆரம்பம். அப்படியா? என்ன சதாம் பாய் தோசை சின்னதா இருக்கு. சுத்தமாவே பிடிக்காது. இருந்தாலும் சாப்பிடுறேன். நண்பர்களுக்காக சாம்பார மொத்தமா ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. ஒரு கட்டு கட்டுற பாருங்க. ஆட்டவா கணக்கு தப்பா வந்திருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கணக்கு தப்பா இருந்தது. ஹோட்டலே தப்பா தான் இருக்கு. ஏசி உட்கார வச்சு 20 ரூபா கேட்கறாங்க. சகோதர தோழர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிப்போட ஆலோசனை பண்றதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே எல்லா ஃபுட்டுமே 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. ஏசி இனம் என்ன பிரிந்தது போதும், மதம் என்ன பிரிந்தது போதும், நட்பு என்றும் தீர்வாகும். A few moments later. ஒட்டுக்கா சாப்பிட்டு தனித்தனியா பில்லு கட்டுறதுக்கு லைன்ல நின்றுருக்காங்க. 13 பீஸ். அவ்வளோதான். வேற என்ன? அவ்வளோதான். ஸ்வீட் ஒரு கிலோ. அதில் 100 ரூபாய் ஜிலேபி வாங்கிக்கலாம்டா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு.
கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பண்டா டெரரா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. புதுமாப்பிள்ள நீ மெயினா புடிச்சுக்காத சரியா? நல்ல நல்ல ஆக்ரோஷமான மருந்து. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ரொம்ப எடுக்காங்க. சும்மா சேலட்டுக்கு தான் பெரிய இடத்த 2 போடு போதும். போதுமா? போதும். நம்ம அதிலே போட்டுக்கோங்க. அது போதும். நீங்க 2 பேரும் எதுக்கு இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கீங்க? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. அப்புறம் சீட்டு பெல்ட் போட்டு காரை வந்து சேஃப்டியா பாதுகாத்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் கார் எடுங்கிறானுங்க வந்து சிட்டில கொண்டு வந்து போட்டுருக்காங்க. பேசுறா என்ன பேசுறா பேசுங்க. சொல்லுங்க. உட்காரும்போது சீட் பெல்ட் போடணும். நான் வந்து இந்த சமுதாய மக்கள் பாதுகாத்துட்டு இருக்கேன். ஏப்பா கேமராடா எங்கப்பா பாயிண்ட் கிடைக்க முடியும்? ஏதாவது பேசுறா. நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்துக்கிறோம். வடசிட்டி இல்ல, வடசிட்டி வாங்குறதுக்காக ரொம்ப வேகமா போறோம். ஏன்னா வடசிட்டி இல்லாம காடை பொரிக்க முடியாதுன்ட்டாரு எங்க சமையல் மாஸ்டர். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப அது ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க. மீச என்ன புதுசா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேண்டியவங்க முறுக்கு மீச வச்சா நல்லா இருக்கும். நாங்க நம்ம எங்க இருக்கோம்? டீ சாப்பிட வந்து என்ன ஏரியா இது? என்ன கொல்லங்கோடுக்கு முன்னாடி சுருளியாடு. என்ன ஏரியா? எவ்வளவு 1 2 நார்மலா வாப்பா. சேட்டா டீ லேட்டா. அவன்கிட்ட கேளு, அமீர்ட்ட கேளு. எனக்கு தெரியல மாப்பிள்ள, அதுக்கு நான் இருக்கிற விஷயத்தை சொல்றேன். சாப்பாடு ஆக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மழை வந்துச்சா மாட்டிக்குவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. மொத்தமா வருது மாப்பிள்ள. ஆனமலைக்கு போயிருக்காங்க. ஆனமலையில தேவையில்லாம இங்க ஒரு மலைக்கு வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனைப்பா. போய்க்கூட பெருத்துக்கு வேக போய்க்கூட இருடா ചേച്ചി ചേട്ടാ ഇവിടെ ഭക്ഷണം ആക്കാണ് കുറച്ച് പ്ലേസ് ആക്കി തരുമോ നിങ്ങള്? नहीं नहीं, मैं कोयम्बतूर मैम हूँ. इधर हमारा कंपनी का एनुअल मीटिंग चल रहा है. காரக்குழி மாப்பிள்ள இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டா எப்படி நம்ம சமைக்க போறோம்? ஃபுல்லா வியூஸ் அருமையா இருக்கனால இடம் சூப்பரா இருக்கு. ஆக்கலாம் மாப்பிள்ள. இது என்னதுடா? காரக்குழி. சுகில இது இந்த பாபா நஸ்ல காரை கொண்டாந்து மஞ்சள் கலர் காரை உள்ள போட்டு இறக்குவான். அந்த பாறைக்குழி தானே இது? இங்க பாரு, அதுல தான் கார் வரும். ஆமாம் பாய், அப்பதான் இந்த வேலையை உடைச்சிருப்பாங்களாட்டு இருக்கீங்க. வேற வேலையை உடைஞ்சிருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? இன்னைக்கு ஒரு புடி சில்லி வந்து இதுல தான் பொரிக்க முடியும். சில்லி பொரிக்க முடியாது. வெறிச்சா மட்டும் தான் கீழே உட்கார முடியல, உட்காரவே முடியாது. ஆமா, என்ன வேலையும் செய்ய மாட்டேங்கிறானுங்க. பெரும் பேச்சு தான் பேசுறானுங்க. 1 மணி ஆகி போச்சு. சாப்பிட்றதுக்கு முக்கியமா தேவை சில்லி. சில்லி இருந்தாதான் நமக்கு வந்து எல்லாமே நடக்கும். அதனால வடை சட்டி தூக்கிட்டு நான் போறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. தயாராது உழைக்கும் ஸ்பான்சர் இவர் தான். இங்கதான் அட்டி போட போறோம்.
பணம் வந்தால் காருக்குள்ளே உட்காந்துக்கலாம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. படை வீரர்கள் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தக்காளிகள் அடுக்கப்படுகிறது. எட்டாண்டு 10 அடி போறது பீன்ஸ் அளவு எடுத்துறேன். அந்த பெரிய கேரட் அவ்வளவுதான் போதும். பட்டாணி வந்து ஒரு குத்து எடு. இஷ்டக்கிட்ட மட்டன் ஃபுல் மட்டன் காடை ஃபுல் காடை ஓபன் பண்ண முடியல, பாத்துக்கோங்க. அயராது உழைக்கும் பிகே கழுவருக்கு தண்ணி இல்லாம கழுவ கேட்க தண்ணி கேட்க போயிட்டு இருக்கு. விளக்கமா சொல்லு. ஓகே, கறி கழுவ தண்ணி இல்லாம அதை கழுவருக்கு தண்ணி வாங்க போயிட்டு இருக்கோம். சேச்சி தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, கேட்டு பார்ப்போம். என்னடா தான் தள்ளி கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் கழுவிட்டு இருக்கிறோம். புனாவா சாப்பாடு செய்ய போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hourல நம்ம வந்து ரைஸ் ஆக்கிடுவோம். அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள்ல கறி எல்லாம் வேலையாயிட்டு இருக்குது. மிகவும் ஜரூரா பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணாடி மாதிரி ஆக்கிட்டாரு மட்டன். மட்டன் வரணும், ஒரு நேரத்தை அலசணும். அப்பதான் வந்து இன்னும் இந்த மாதிரி வரணும். இதுதான் சரியான சைஸா இருந்தது. சின்ன கடையை போட்டுருக்காங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. என்ன அவசரம் உனக்கு? இல்லடா ஒருத்தர் மட்டும் அது இது பண்ணிக்கலாம்டா. இல்ல ஒருத்தர் மட்டும் எடுக்கிறது வந்து இல்லடா அழகா இருக்கு. மாப்ள அதோட அழகா எங்க மாதுளை பழம் ஒரு சீக்கிரம் பண்ணி பாக்குறேன். ஏய் ஜாமே அந்த மந்திரி போட்டேனே கேட்டு போடா. வந்தாங்க பாத்துறியா? கட்டக்கறி கசக்குதுடா பைத்தியம் முடிச்சோம். இருமாப்ல ஆட தக்காளே ஆட தக்காளே ஆட தம்டி கும்டி பாலேஸ் கப்பைஸ் கோனைஸ் மாதுளம் பழம் இது கோட்டாம விட்டால. ஓ குரலி வித்தையா? ஏய் கலந்தர இத விட எச்சா இருந்துச்சுல கலந்தர. அதோட எச்சா இருந்துச்சு. நான் சொல்றேன் இப்போ மட்டன் என்ன செஞ்சீங்க? மட்டன் வந்து குக்கர்ல வேக வச்சிருக்கோம். few minutes ரெடி ஆயிரும். அதுக்கு அப்புறம் அதுக்கான இங்க அரிசி ஊற போட்டுருக்கு. அடுத்து பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆயிருக்கு. நம்பர் 1 இந்தியா கேட் ஐச்சோர் விசி ஆப்கானிஸ்தான் புலாவ் மீன் புலாவ். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அதானே இந்த கையில ஓடு. இது என்ன பண்றது? செஃப் குக்கிங் ஆரம்பிச்சிட்டாரு. மாப்ள தலையில கட்டல. வெங்காயம் போடுமா? சதிக்கு வெங்காயம் போடுமா? சதி வெங்காயம் போடுமா? வெங்காயம் போடுமா? அப்படியே எடுத்துக்கங்க. சோறு வெங்காயம்டா. சோறு இங்க எடுத்து அங்க வரணும்டா. சாப்பாடு வெங்காயம் வேணும். டேய் கொஞ்சம் எடுத்து கொடுக்க போறானே. குர்ரா வேணா வெட்டிட்டீங்கடா. அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேன்டா. இல்லடா நைஸ். மட்டன் கிரேவி, ஆப்கானிஸ்தான் புலாவ், அப்புறம் வந்து காடை ஃப்ரை, அது இல்லாம வேற என்ன சூப் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த வெரைட்டி எல்லாம் ரெடி. மட்டன் சூப் பழக்கமானவங்க தான். மலையாளிஸ் எல்லாமே வந்து நம்ம நண்பர்கள் தான். சொர்க்கமான பூமி இந்த இயற்கை காற்றோட வசிக்கக்கூடிய கேரளா மக்கள் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு இருகரம் கூப்பி வரவேற்றிருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பார்க்க போறோம். நன்றி. ஓகே சேச்சி கேட்டனாலே கராச்சி கொடுக்குறாங்க. சேச்சிக்கு வந்து நன்றி சேச்சி. தமிழ்நாடு சேச்சி நேம் பேர் உங்க பேர் சேச்சி? கார்த்து சேச்சிக்கு மனமார்ந்த நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வா போலாம். നീ എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ EK നായർ கேரோசின் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பு பண்ண போறோம். லெட்ஸ் கோ. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது.
நீ சூடு மூட்டை ஆக்குனால தவா சூடாகட்டும். அது ஒரு கரண்ட் கொண்டு வந்துரு. தவா பெரும் அடுப்பை 24 மணி நேரமா எரிய விட்டுட்டு இருக்கோம். இல்ல அப்ப வச்சவன அது என்ன கேஸ் எடுப்பா. அடுப்பு இது சூடாகணும்ல. உள்ள சொறி கூட. உள்ள சொறி கூட. சின்ன சொறி உள்ள சொறி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவே இல்ல. போடலாம்டா. போடு. எல்லாம் வச்சிருக்கேன். ஊத்து. கரம் மசாலா. மட்டன் மசாலா கேட்டல அது. நல்லா போடு பர்க்கத்தை போடுங்க. நிறைய நிச்சயமா இருக்கும். பிளால் சத்தமா சொல்றது பார்த்தா பிளாக் வீடியோல நல்லா வரும்னு சொல்லுவாங்க. தெரியுது ஆகா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுங்க. போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போடு. கீரை எடுக்கவே இல்லையா? குருமுளகு மட்டும் எடுத்துக்கோ. எலும்பெட்டு விட்டா கரம் மசாலா கேட்டாரு. கரம் மசாலா இங்க இருக்கு பாருங்க. என்ன கரம் மசாலா? என்ன இது தனியா இருக்கா? ஏய் இஞ்சி பூண்டு தனியா அரைச்சிருக்காங்க. ஆமா. அதான் நல்லா இருக்கும். அளவு அப்பதான் எனக்கு தெரியும். ஒரே போடு அது. இந்த பீஃப்லாம் கேரளால விடவே மாட்டாங்க. பச்சை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துருங்க. இப்போ சேர்த்து சொல்லுங்க. அஞ்சாறு ஐயா ஃபோனில் சொல்கிறாங்க. இது என்ன பொடி? மிளகா பொடி, மல்லிப்பொடி கொடு. மட்டன் மசாலா இந்தாடா தாய்க்கு. அப்புறம் என்ன கேட்டா? மஞ்சத்தூள் இது மல்லிப்பொடி கேட்டாரு. மல்லிப்பொடி. கண்ண முடிக்கீங்க. கொஞ்சம் மஞ்சள் லைட்டா போடுறியா? மஞ்சத்தூள் வேண்டாம் போட்டு. மஞ்சத்தூள் போடக்கூடாதுடா. அதான் மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கணும். மல்லிப்பொடி. ஏய் காசு நீங்க காசு வீசுட்டுப்பா. இந்த ஊர் வெயில் கொஞ்சமா காசு வீசினா நல்லா இருக்கும். போடலாமா? என்ன மட்டும் கொஞ்சம் கொண்டு வரணும். என்ன கடலை என்ன வச்சுட்டு அல்ல வேலை முடிஞ்சே வச்சிருவேன். அந்த மசாலா பாக்கெட். என்ன மசாலா? சத்தி மசாலா. மிளகாத்தூளா? கிரேவில அவரோட ஸ்பெஷல் ஐட்டத்தை ஆட் பண்றாரு. டாப்பிங்ஸ் போடுறாரு. சீஃப் ஷெஃப் தீவிரமா வேலை செய்யறாரு. மட்டன் கிரேவி எப்படி செஞ்சீங்க? மட்டன் கிரேவி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது வந்துட்டு ஃப்ரெண்டுகளோட ஹெல்ப்போட செஞ்சேன். ஆனா எப்படி எனக்கு சொல்ல தெரியாது. எல்லாரும் அடுத்தடுத்து கொடுத்தாங்க. உள்ள போட்டு கிண்ட வேண்டியது. அதான் பண்ற மட்டன் கிரேவி. கூட்டாங்க ஒரிஜினல் ஓகே. அடுத்த ரெசிபி என்ன செய்ய போறீங்க? அடுத்து வந்து நெய்ச்சோறுனா அது ஆப்கானிஸ்தான் புலாவ் அந்த மாதிரி செய்யணும். புது விதமான டிஷ். நெய்ச்சோறு புலாவ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஐட்டம். நெய் வாசம் பட்டை எடுக்குது. அருமையா இருக்கும். சூப் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பு முடிஞ்சு அடுப்புல ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். ஒரு 12 விசில் விடணும். அதனால கொஞ்சம் வெயிட்டிங். இருங்க, அடுத்த கேங் சூப்பு கேங்க்கு வருவோம். காரம் இல்லையா? மசாலா மட்டன் பத்தி கம்மியா இருக்கா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கணும். உம்மா தெரியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மலையில வளர பூவு. இது எங்கேயுமே கிடைக்காது. இங்க வந்து நான் புடிங்கிருக்கேன். இந்த சமையல் ஆயிட்டு இருக்குது. இந்த பூ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லு எலைக்கு சத்தியமா சொல்லு. வந்துகிட்டு இருக்கு. ஹை ஃப்ளேம்ல பெல்ட் இல்லையா குக்கர்ல? பெல்ட் எல்லாம் எப்படிப்பா மூடுவாங்க? பெல்ட் இருக்குதுப்பா குக்கர்ல. புது பெல்ட் இன்னைக்கு கேரளா வாங்கிட்டு வந்துச்சு. வடக்கச்சேரியில. நீங்க பெல்ட் போடலையா இருக்கு? பெல்ட் எல்லாம் போடல. பெல்ட் நம்மளுக்கு தேவையில்லை. சூப்பரா போகுது. ஃப்ரீமா என்ன இது? தயிர் ஊத்து. அந்த ஒரு பாக்கெட் தயிர் ஊத்து. ஆனா கேரளா ஆகாது. இப்ப செம்ம பூசம்.
இந்த வெயில்லாம் வந்து மனுஷனுக்கு ஆகவே ஆகாதுடா மாப்ள. ஆனா ஒண்ணுக்கு போற ரத்தமா போகுது. என்ன வெயில்? குக்கிங் நிஜாம் சொன்னாப்ல அது வந்து 4 பட்டாணியை தள்ளி இருந்து போடுங்க போட்டு 4 பட்டாணி மீதெல்லாம் தள்ளுறான் பாரு மாப்ள. ஆப்கானிஸ்தான் குக்கு அவ்வளோதான். எல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே தேவையில்லாது. பூரா ஆட்டோமேட்டிக் போடுங்க எல்லாம் ஒரு இருப்பீங்க. புது 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 புதுன்னு சாப்பாடு அதிகமாக வைக்கையா மாப்பிள்ள. புதினா மல்லி போடலாம் மாப்பிள்ள. கடைசியாக மாப்பிள்ள புதினா மல்லி போடணும், அவசரம் கிடையாது. இந்த கொடுங்க. ஒரே நிமிஷம். வரவே வராது. சூப் எங்களை சூப்பாக்கி கொண்டிருக்கிறது. கடுமையான பாட்டாளிகளுக்கு மத்தியில் இந்த சூப் வேகுமா என்று எதிர்பார்த்தோம். ஆனால் 4 விசில் குபீர் என்று வேகுகிறது. பொங்கச்சோறு எவன் களிச்சோறு எவன் களிக்கிண்டி பார்த்தேன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற வேடிக்கை. ஓ நீ அப்படி வரியா? எப்படி ஊத்துட்டா மாப்ள ஊத்துட்டா நெய்ய. ஒரே நிமிஷம் இருங்கடா, பறக்காதீங்கடா. என்னை போட்டு பாடா படுத்தாதீங்கடா. பரவாயில்ல போடு மாப்ள. அது இவ்வளவு வேஸ்டா போச்சா? பின்னாடி இந்த மாதிரி தான் கேமரா இருக்கும். போடு மாப்ள. அந்த முந்திரி எங்க எடுத்துட்டு வா. முந்திரி போடுடா. வேணாம் மாப்ள. அப்ப போடு. இப்போ நாங்கள் சூப்பு அதில் வச்சு பார்த்தோம், சரியில்லை. அதுக்கப்புறம் அந்த முயற்சியை கைவிட்டுட்டு திரும்பி நாங்கள் கேஸுக்கே கொண்டு வந்து சூப்பு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூப்பு பக்காவே ரெடி ஆயிடும். போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. ஆனால் சாப்பாடு ஆக்கினது என்னமோ அவர் தான். அந்த ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, அவர் தான். ஆனால் சாப்பாடு ஆக்கிறன்னு பொறுப்பேற்றுட்டு இவர் தான். ஆனால் இவர் சாப்பாடு ஆக்கினாரா எங்களுக்கு தெரியல. ஆனால் சாப்பாடு ஆக்கிறன்னு பேர் எடுத்து என்ன ஸ்பான்சர் இவர் தானே? ஸ்பான்சர்லப்பா, சாப்பாடு ஆக்குறேன்னு சொல்லிட்டு இந்த புலாவுன்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா இவர் தான். இப்போ அது புலாவுன்னு பேர் வச்சு இப்போ தகடி புலாவா மாறிடுச்சு. இப்போ அது தகடி புலாவ் வந்து அவர் தான் ஆக்கியிருக்காரு. ஃபுட்டோட ஸ்பான்சர் இவர் தான். காசு கொடுத்த இவர் தான். மாப்பிள்ளை இவர் தான். போடுற சட்டை நம்மளோட. எப்படியோ ஒரு வழியா போராடி நம்ம முதல் விசில வர வச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் விசில் வந்துடும், உங்களுக்கு சூப் ரெடி ஆயிரும். முதல் விசில் வந்துருச்சு. மழை வந்துருச்சு. மலையில் சகோதரர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம மலை ஏறாடே. ஆரிஸ் சுவேலே எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அந்த இடம், அந்த டீ கடை, அப்புறம் இன்னும் நிறைய இடம் காட்டுறேன். அதெல்லாம் போய் சுற்றி அடிச்சு போவோம். மாப்பிள்ள திருப்பூர்ல இருந்து எதுக்கு வந்தோம்? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயா நீ அடிக்கிறேன். கஷ்டப்பட்டு 13 டம்ளர் ஊத்தி இருக்குதுல்ல, எண்ணி 10 பேர் கணக்கு போட்டு வந்துதான் ஆகணும். நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. அது வேற ஒண்ணும் இல்ல, இன்ஜின் ஆயில் தான். காலைல வச்சிடாத. ஒரு செஃப் சூடா இருக்கா? என்ன தெரிக்குதா? ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத. அடுத்த ரெசிபி தள்ளுன முடி இருக்கிறதெல்லாம் தள்ளுன மருதாணி போட்டேன். கரெக்டா? பின் எப்படி இதெல்லாம் செம்படையா இருக்கு? மாப்பிள்ளை மருதாணி போட்டுருக்காங்களா? எடுத்தோன்னே கிண்ட கூடாது, மசாலா பிரிஞ்சிடும். மூப்படியே வெளியே கொண்டு வந்து இது நெட்டுக்கா புள்ளத்தி வச்சு கிடந்துரு.
வாங்கடா டேய், எடுத்து வச்சாச்சுடா டேய். அப்படியே வாங்க சபி உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா இல்ல சதுர சாப்பிடுறீங்களா? சாப்பிடல மழை வர போகுதுடா சபிக்கு தூக்கு மாப்பிள இங்க அப்படி லைனா கொண்டு வரலாம். ஹேண்ட் மாத்தி ஹேண்ட் வை. கரண்ட் இல்லடா அதுல. அங்க அவனுக்கு வியாபாரம் ஆகுது. சாப்பாடு நல்லா இல்ல வடக்கையுமே இடிந்திக்காரன் வரணும். ஏன் மாப்பிள தண்ணி அளந்து ஊத்துன்னு கேட்டியா? வடக்கணும் வடக்கையும் வந்து நிறைய காசு கொடுக்கணும். 2 பேரும் சேர்த்து வந்தாங்களா செட் ஆகாது, வேற மாதிரி ஆயிடும். லைன்ல போகணும் மாப்பிள. கரண்ட் ஊப்புற கரண்ட் வச்சிருந்தானுங்க. சரி அந்த தயிர் சட்னி கரண்ட் எடுத்துக்கலாம்டா. அவளங்க அடி மாப்பிளதையா. மூட்டு வச்சிட்டு. அடுத்து ஜாஃபர் ரெடி ஆயிடுச்சு. ஜாஃபர் பாய். அடுத்து ஜாஃபர் ரஹ்மான் ஆசிப். ஜாஃபர் பாய். ஜாஃபர் பாய். டேய் ஆசிப். ஒருத்தன் வந்து அவன் வந்து அவனோட கடமையை செய்யறப்ப அவன் வந்து டவுன் சேர்ந்தாக்கிட்டு. சாப்பாடு ஃபுல்லா இருக்குது. அருமை அருமை. வேற லெவல். இது ஈஸ்வரன் கோயில் பொங்கல். சாப்பாடு அருமையா இருக்குதுப்பா. போன ட்ரூப் வந்து ஒரு கிரஃப்தாரினால நெய் போய் பழாச்சு. இந்த ட்ரூப் வந்து கிரஃப்தாரினால நல்ல அருமையான சாப்பாடு வந்து செமையா இருக்கும். தேவி வந்து தமிழ் வேஞ்சாலும் பரவாயில்லைங்க. நான் மாஷா அல்லாஹ். நான் எந்திரிக்க மாட்டேன். கொலபாசில இருக்கிற நாளெல்லாம் ரைட் தண்ணி பார்த்து மலையில உட்கார்ந்து சாப்பிட்டோம். அதுல விட்டுருவோம் மாப்பிள. இது போத்தா பெருசமா நான் அவரே கூப்பிட்டு கேட்டேன். என்ன போத்து இல்லைங்கிறான். சேர்த்து என்னன்னு கேளுங்க. என்னப்பா சாப்பிடும்போது இப்படி மழை பெய்யுது. அண்ணே நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை என்ன மாதிரி மழை பெய்யுது பாருங்க பாய்ஸ். அந்த மழையிலேயே விடாம சாப்பிடும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்றாரு சகோதரர்கள் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. பாட்டே எடுக்குது. இந்த ஜூமிங் போயிட்டு வர மாதிரி இப்போ அழகா நல்லா இருக்குடா கிளைமேட். அட்டகாசமா இருக்குது. இப்படி ஒரு டூர் எங்கயாவது போயிருக்க முடியுமா? முடியவே முடியாது. சான்ஸே இல்ல. எப்படி இடையில கப்பையா டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க சார் சோஃபால காய போட்டு அப்படியே 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 மாறாத பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா. ஓலி ஸ்டில்ல பாருங்க. அங்க பாருங்க சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு நெத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ கொடுமையான விஷயம். நம்ம சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஹெல்ப் பண்ணாங்க. கழுவு மாப்பிள. இந்த பாத்திரத்தை வைக்கணும். இவ்வளவு மோசமான ரோட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கை வீசி பேசி வந்தா தேசு கண்ணி மாட்ட மீன் வைக ஆத்தோட நீந்த வந்தா.
எப்பாடா வந்த வேலை முடிஞ்சது, சாப்பிட்டாச்சு. நைஷா தடையும் இல்லாம அந்த பக்கம் தாண்டி போயிருவோம். எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு அவரைக்காய் சோத்துக்கு டாடா பாய் பாய் see you. டூர் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தோம். போயிட்டு வரேன், பாய் பாய். அது முடிச்சாச்சு, போயிட்டு வரோம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எல்லாம் சந்தோஷமா இருங்க.